வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார் இத்தனை நாள் ட்ராமா போட்டு யூடியூப்பில் இலவச வருமானம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன முடிவு பண்ணிக்கிறாங்கன்னா, அதாவது மொத்தமாக ஒரு இடத்துல நைட்டி எடுத்துகிட்டு வந்து அதிக விலை 400 அந்த அம்மா என்ன விலைக்கு கொடுக்குறதுனா, ஏங்க 200 இருக்குதுங்க, 100 இருக்குதுங்க. எங்ககிட்ட எடுக்கிற நைட்டி வந்து சாயம் போகாது, நல்ல தரமுள்ள தரம் இருக்கிற நைட்டி அப்படிங்கிறாங்க. நான் திருப்பூரில் ஒரு கடை சொல்கிறேங்க, அந்த கடையில் போய் பாருங்கள். 250 தரமான நைட்டி இதை. ஆனால் இவங்ககிட்ட மட்டும் எப்படி அந்த 400 ஆரம்பத்திலே வந்து ஹை ரேஞ்சில் போகணுங்க, மக்களை அதிக விலை கொடுத்து. ஏன்னா இவங்க வந்து எந்த இடத்துலையும் உழைக்க மாட்டாங்க. இப்போ நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறான்னா அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, யூடியூப் மூலமாக இலவச வருமானம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிக விலையை மக்கள் மேலே திணிக்கிறது. அதில் வந்து அதிக லாபம் இவங்க பார்க்குறது. நட்டமாக இருக்குன்னா மக்களுக்கு. இதுதான் உண்மை. இவங்க வந்து போடுறது பூரா ட்ராமா, பொய் தான். நைட்டி வந்து 400 கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேங்க, இவங்க பிஸ்னஸை நான் கெடுக்கணும்னு எனக்கு நோக்கம் இல்லை. இவங்க என்ன சொன்னாங்க, 270 நான் நைட்டி சேல்ஸ் பண்ணுவேன்ட்டு வீடியோ தான் போட்டிருப்பாங்க. அதை விட்டு போட்டு இன்றைக்கி 400 இவங்க 500, 600, 700 கூட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வாங்குறக்க அவங்க இழிச்சவாய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க சொல்கிற பார்த்தோன்னா, இவங்களுக்கு டைமே இல்லையாட்டுக்குது. தீபாவளி பொங்கல் வரைக்கும் ஆர்டர் எடுத்து வச்சுக்கிறாங்களாட்டுக்குது. அப்புறம் அப்பப்போ ஃபோன் வருது, இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அப்புறம் இளவரசர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பயங்கரமான வேலை. என்ன வேலைன்னா, போய் மொபைல் அப்லோடு பண்ணுவாங்களாமா, வீடியோ அப்லோடு பண்ணுவாங்களாமா, நாயை குளிப்பாட்டுவாங்களாமா. ஆனால் உழைக்கிறதெல்லாம் கிடையாது. உழைக்கிறதுங்கன்னா யூடியூப்பில் மக்கள்கிட்ட வாங்குகிற பணம் தான் இவரோட உழைப்பு. இளவரசர் சொல்கிற பார்த்தோன்னா, அவர் 24x பிஸி தான். நாய்க்குட்டி வாங்கினா அதுக்கு உண்டான ப்ராப்ளமெல்லாம் வரும். அதை விட்டு போட்டு நாய்க்குட்டி அங்கே வச்சிருச்சு, இங்கே வச்சிருச்சு, ட்ராமா போடுறையா காயத்ரி. அதாவது கணவன் மனைவிக்கு என்ன வேலைன்னா ட்ராமா போடுறது. இப்போ வந்து நைட்டி பிஸ்னஸை உருவாக்கி மக்கள்கிட்ட அதிக விலையை கொடுத்து வாங்கி அப்படியே இவங்க வந்து லாபம் ஈட்டிலான்னு பார்க்குறாங்க. பொதுவாக நீங்கள் ரோட் சைடு நைட்டி விற்கிறாங்களோ, ரோட்டு கடையில் போய் நீங்கள் கேளுங்க, யாரும் 400 விற்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, 400 விற்றா அவங்க கடைக்கு யாருமே வர மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னா அவங்க வந்து 1 நம்பர் இழிச்ச வாங்கி தான் நான் சொல்லுவேன். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து எல்லாருமே துணி கடைக்கு போனால் விலை கம்மியாக தான் வாங்குவாங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து வருமானம் கட்டுப்படி ஆகாது. அது விட்டு போட்டு இவங்க வந்து 400 எல்லாருமே சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. எல்லாருமே அந்த கமெண்டில் சொன்னாங்க பூரா நைட்டி அதிக விலை, அதிக விலை. ஆனால் இவங்களுக்கு எப்படியாவது அந்த இன்கம் வந்து நல்லா வந்து வீடு, காரு, ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் உழைச்சி வாங்கினா பரவாயில்லைங்க. மக்கள் மேலே அதிக சுமை கொடுத்து இது வாங்கி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு நைட்டி பிஸ்னஸ் பண்ணுற தப்பே கிடையாது. 100% தப்பே கிடையாது. அது வந்து விலை கம்மியாக கொடுக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் வாங்கிட்டு அதிக ரேஞ்சுக்கு கொடுத்து மக்கள் மேலே சுமத்துறாங்கன்னா இவங்களாம் என்ன சொல்கிறது? அப்புறம் இளவரசர் அப்புறம் நாடகம் போடுறாரு, என்னமோ என் நம்பர் எது கொடுத்த, உன் நம்பர் எது கொடுத்த அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு வந்து வீடியோ போட முடியலைங்களாம்மா. எவ்வளோ ஒரு உழைப்புன்னு வருங்க. ஏன்னா நைட்டி பிஸ்னஸ் பண்ணால், நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, நைட்டி பிஸ்னஸ் பண்ணால் இவருக்கு மெயினான இன்கம் எது? யூடியூப்பில் வர இலவச வருமானம். அதை போட முடியாது. நேற்று ஆக்சுவலாக போட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் நம்பர் கொடுக்காத, ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட கால் வருது, எனக்கு யூடியூப்பில் வீடியோ எடுக்க முடியும். யூடியூப்பில் இவர் என்ன வீடியோ எடுக்கிறாரு? வீட்டுக்குள்ளேயும் குழந்தையுமே பொண்டாட்டியும் காட்டி தான் வீடியோ எடுக்கிறாரு. இது என்ன வீடியோ? அதையும் பார்த்து ரசிக்கிறாங்கன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து எந்த வேலை வெட்டியுமே சும்மா இருக்கிறாங்க தான் ரசிப்பாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட்டி இது வந்து வாங்குற தப்பே இல்லைங்க. ஒரு ஆள் வந்து ஊக்குவிக்கலாம். ஆனால் அதிக விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் நட்டம். நீங்கள் வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுற திருப்பூரில் போய் கேட்டு பாருங்கள். ஏதாச்சும் ஒரு நைட்டி 400 இருக்குதுன்னா ஹை பிராண்டட் மாலில் தான் இந்த 400, 500 விற்பாங்க. சும்மா நைட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து சேல்ஸ் பண்ண 400 ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் 50, 450 நீ நைட்டி வாங்கினீங்கன்னா உண்மையாலுமே உங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இழிச்சவன் தான் சொல்லுவாங்க. நீங்கள் பொதுவாக ஒரு சட்டையை ஒரு 350 எடுக்கலாம். ஆனால் நைட்டி 400, 450 கொடுத்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு இழிச்சவாய் நான் யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக இவங்க வியாபாரத்துக்கு எடுக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது. இவங்க சொன்ன ரேட் 270, 200 வந்து 250 தரமான சாயம் இல்லாத, சாயம் போகாத நைட்டி திருப்பூரில் கிடைக்கும், ஈரோடில் கிடைக்கும், கோயம்புத்தூரில் கிடைக்கும், பொள்ளாச்சியில் கிடைக்கும். அது விட்டு போட்டு இவங்க யூடியூப்க்கு வேண்டி கதை அளந்து விட்டுட்டுருக்குறாங்க. இவங்க சொன்ன விலை வந்து 270. இப்போ எப்படி 400 போச்சு? அதான் எனக்கு புரியல. ஆனால் இவங்களுக்கு ஒரே நாளில் லாபம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. நம்ம இளவரசனை பொறுத்தளவுக்கு என்னென்னா,
யூடியூப்பில் என்ன பேசினாலும் இவர் பேசினாலும் என்ன பேசினாலுமே மக்கள் நம்பிடுவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. மக்கள் எல்லாம் தெளிவானவங்க. ஒன்றுமே தெரியாதவங்க, விவரம் தெரியாதவங்க தான் இந்த நைட்டி வாங்குவாங்க. நல்ல விவரம் தெரிஞ்சு துணிக்கடைக்கு போனவங்க இந்த நைட்டி வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அக்கம் பக்கத்துலையோ இல்லை ஆர்டர் கொடுக்குறவங்களையோ அவங்க நைட்டி சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்ச நாளில் இந்த நைட்டி பற்றி தெரிய வரும்போதும் அதுக்கு அந்த மக்கள் பேசுவாங்க. அப்போ இளவரசன் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டாங்க. அப்புறம் காயத்ரி அம்மா என்னமோ ஒன்றும் தெரியாத பாப்பாவாட்ட சொல்லியிருக்குது, இனி நான் நைட்டி வீடியோ போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்க? அதிக விலை அதிக விலை, ஒரே கமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. 180% அதிக விலை அதிக விலை. அந்த கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுங்க. இளவரசனுக்குமே காயத்ரி அம்மா இருக்கும் பதில் சொல்ல முடியும். ஏன்னா மக்களை குழப்பிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு 2 பேர் கணவன் மனைவி சண்டை பிடிச்சிட்டு வருமானம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வீடியோ போடுவாங்க. இவருக்கு எல்லாமே வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஏசி வாங்கணும், இதெல்லாம் எப்படி உழைக்காமல் உட்காந்துட்டு வீடியோ போட்டு மக்களை குழப்பிட்டு அந்த வருமானத்தில் பண்ணணும்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் அது நிலைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். உழைச்சி சாப்பிடணுங்க. உழைச்சி தான் எல்லோரும் வீடு கட்டுவாங்க. நீங்கள் பல வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணவரெல்லாம் எப்படியெல்லாம் உழைக்கிறாருன்னு பார்த்துங்க. ஆனால் இவங்க கணவர் எப்படி உழைக்கிறாரு நீங்கள் பார்த்துக்குங்க. அதுதான் யூடியூப்பு பல சோம்பேறிகளை உருவாக்கியிருக்குது. இன்றைக்கி நைட்டி பிஸ்னஸ் வச்சு மக்கள் மேலே அதிக விலை சுமத்தி இவங்க லாபம் பார்க்குறாங்க. அந்த லாபம் எத்தனை நாளைக்கு இருக்குதுன்னு பார்க்குறேன். மக்களை ஓரளவுக்கு ஏமாற்றலாம், ஆனால் எல்லா விதத்துலையும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கெல்லாம் சாதாரண கடையிலையும் கம்மி ரேட்டு வச்சு தான் நைட்டி விற்கிறாங்க. அவங்க இவங்க எடுப்புலேயே 400 ரூபான்னா இது எந்த ரேஞ்சில் போகுதுன்னு தெரியல. அது வாங்கின ஆளுகளுக்கு பல ஏமாற்றங்கள் மிஞ்சும். சில நாட்களில் அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிராண்டட் நைட்டி பிராண்ட் இல்லை நைட்டி கடையில் போனீங்கன்னா பக்காவாக குவாலிட்டியோட நைட்டி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி இவங்க 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த காயத்ரி அம்மையார் புது விளக்கமெல்லாம் கொடுக்குறாங்க. ஃபுல்லாக ட்ராமா தான். மொத்தத்தில் நீங்கள் வாங்குறப்பல தான் வாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 400 வாங்குறது விலை ரொம்ப ரொம்ப அதிகம். கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.